Good evening, students. Good evening, ma'am. Good evening, ma. So today we have to discuss about the noble gas. Yeah. Yesterday, what we have seen about the halogens. நேற்று என்னமா பார்த்தோம் நம்ம halogens பார்த்தோம். Then interhalogen compounds, halides, hydrogen halides, fluorine and chlorine. Then வந்து sulfuruடைய compounds. Next 17th குரூப்ல நம்ம என்ன பார்த்தோம்னா halogens இல்லையா, அதில் வந்து அயோடினுடைய காம்பவுண்ட்ஸ், அப்புறம் வந்து ஃப்ளோரின் அண்ட் குளோரின், அதுடைய ஹேலைட்ஸு, ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். ஸோ டுடே we are going to see about the noble gas. Noble gas இங்கே what do you mean by interhalogen compounds? ஹாலஜன்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஃபார்ம் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் தான் வந்து இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். எது எது தான் கம்பைன் பண்ணணும்? ஃப்ளோரினோ குளோரின், சம்டைம்ஸ் வந்து அயோடின் கூட. Now we are move on to the noble gas இல்லையா. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாமா? இப்போ நோபல் கேஸ் தான் எது? நோபல் கேஸ் தான் எது? எதுமாங்க நோபல் கேஸ்? குரூப் 18. வெரி குட். 18th குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நோபல் கேஸ். எது எதெல்லாம் வரும் நோபல் கேஸ்? ஹீலியம், இங்கே கொடுத்துருக்காங்க. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் என்ன சொல்றோம்? நோபல் கேஸஸ் அப்படின்னு. Whether they are reactive or inactive. Inactive, ma'am. Yeah, what is the reason for inactive? Octet rule, ma'am. Last shell வந்து full Very good. Octet rule தான் வந்து main reason. That is they have stable electronic configuration of octet. Octetனா 8 electrons. ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ we have to going to learn about only the noble gases. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் பாருங்கள், அவுட்டர்மோஸ்ட் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கனால தான் வந்து they are not வந்து involving with the other elements ஓட ரியாக்டே ஆக மாட்டேங்குது. Compounds of noble gases. The group 18th of the periodic table consists of 6 elements. Introduction பார்க்கலாம். The gaseous elements helium, neon, argon, krypton, xenon and radon constitute of 18th group of the periodic table. Because of their low abundance on the earth, they have been called rare gases. Rare gases என்னன்னா ரேராக கிடைக்குது, ரொம்ப வந்து அதிகமாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனு, ஆக்சிஜனு, நைட்ரஜனு, SO2 இந்த கேஸஸ் எல்லாம் வந்து ஏரில் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது. இவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.0000
அவ்வளோ வந்து ரொம்ப மினிமமாக இருக்குது, ரேராக இருக்குது. அது லோ லோ வேல்யூவில் இருக்குது. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே இருந்து அந்த டேபிளே கொடுத்துருக்கு. Then they have been called as the rare gases. Due to their chemical inertness, they have been called as the inert. Inertனா இது வந்து ரியாக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறதுனால இனர்ட்னா வந்து நாட் ரியாக்டிவ். அது ஏன் அந்த பேரில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. With the discovery that some of them can form compounds under suitable condition, we no longer refer to them as inert gas. இப்போ தான் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து நிறைய இது இந்த காம்பவுண்ட் கூட வந்து நோபல் கேஸஸ் கூட வந்து சில காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணோம் அண்டர் வந்து சர்டன் கண்டிஷனில் அப்படின்ட்டு ஸ்லோவாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் ஹீலியம், அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவுட்டமோஸ்ட் ஷெல் வந்து NP6 கான்ஃபிகரேஷன். ஹீலியம் ஹேஸ் வந்து ஃபஸ்ட்டு 2. ஹீலியம்க்கு பார்த்திங்கன்னா வெறும் வந்து 2 எலக்ட்ரான் தான். அக்கௌண்ட் ஃபார் தி ஹை டிகிரி ஆஃப் எலக்ட்ரான். அவங்களுடைய எலக்ட்ரானிக் அதான் வந்து ஆக்டேட் தான் வந்து அதோடைய ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் வந்து அவங்களுக்கு இனர்ட்னா நாட் ரியாக்டிவ் ஆனதுக்கு வந்து காரணம். அப்புறம் வந்து ஆல் நோபல் கேஸஸ் எக்ஸப்ட் ரேடான் ஆர் ப்ரெசன்ட் இன் அட்மாஸ்பியர். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் வந்து வெறும் வந்து ரேடானை தவிர்த்து எல்லாமே வந்து ஏரில் இருக்குது. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப வந்து லோ பர்சன்டேஜில் வந்து இருக்குது. அடுத்து ஹீலியம் வந்து ஒரு 10% வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் தானேன்னா மண்ணிலேருந்து இந்த பெட்ரோல்னா எடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து கூடவே வர இந்த கேஸ் வந்து நேச்சுரல் கேஸில் இந்த ஹீலியம் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி யுரேனியம் இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டு அதுலேயும் வந்து கொஞ்சம் ஹீலியம் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2s2 2p6, அவுட்டர் மோஸ்டில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நோபல் கேஸஸ் நான் தான் சொன்னேன்ல, அது வந்து இன்ஆக்டிவ் தான் ஆனால் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து ஜெனான் மட்டும் வந்து ஃப்ளோரினோட ரியாக்ட் ஆகி சர்டன் வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இப்போ ரீசெண்ட் இயரில் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது. So the group 18th of the periodic table consists of 6 elements: helium, neon, argon, krypton, and xenon and radon. These elements are termed as noble gas. The name noble gas implies that they tend to be unreactive and reluctant to react just like noble metals. இப்போ noble metals எப்போ சொல்லுவோம்? நோபல் மேன்னா ரொம்ப பணக்காரன். அவன் வந்து அவன் வந்து இன்ஆக்டிவா இருந்தா கூட அன்ரியாக்டிவா இருந்தா கூட அது வந்து ஒரு பெரிய ஹை லெவல்ல இருக்க மாதிரி இருக்கான் நோபல். எக்ஸப்ட் ஹீலியம் விச் ஹஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் வந்து கம்ப்ளீட் வந்து 1s2, அதாவது டப்லெட். ஹீலியம் மட்டும் வந்து டப்லெட் இருக்கு. அதர் எலிமெண்ட்ஸ் வந்து they have outermost shell பார்த்தீங்கன்னா NS2 NP6 இருக்கு. ஸோ தேர் எலக்ட்ரானிக் கான்வே வெரி ஸ்டேபிள். அதோட எலக்ட்ரானிக் கான்வே ஸ்டேபிளாக இருக்குது. அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் திஸ் அட்டம்ஸ் ஆர் வெரி ஹை. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? வாட்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி? Energy to remove an electron. இப்போ அவனுடைய கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளாக இருக்கும்போது அந்த ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கு we have to apply more energy. அதனால தான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹையாக இருக்குது. The atoms of noble gas have a little tendency to gain or lose electron. அதே மாதிரி இப்போ வந்து குளோரினுக்கு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, குளோரினுக்கு வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ சோடியம்க்கு வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. எதுக்காக லூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக கெயின் பண்ணுறாங்க? ஆக்டேட் ரூல் அட்டன் பண்ணதான். ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரத்துக்காக தான் வந்து லூஸ் பண்ண. இவனுக்கே ஆல்ரெடி வந்து என்ன இருக்குது, ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அவனுக்கு நெசசரியே இல்லை, கெயின் பண்ணவும் தேவையில்லை, லூஸ் பண்ணவும் தேவையில்லை. And these elements exhibit lack of chemical reactivity. The first compound of noble gas was made by Neil Bartlett in 1962 by the reaction of xenon with PTF6. ஸோ அவர் வந்து ரொம்ப இதுவாக டிஃபிகல்ட்டாக வந்து ஜெனான் வந்து கேஸ் இல்லையா, அதை வந்து PTF6 அதாவது
என்னது பிளாட்டினம் ஹெக்ஸா ஃப்ளூரைடோட வந்து ரியாக்ட் பண்ண வச்சு சில காம்பவுண்ட்ஸ் வந்து தயாரித்தார். சின்ஸ் தென் several other xenon compounds mainly with the most electronegative elements fluorine oxygenோட நிறைய வந்து have been வந்து prepared. Helium, neon and argon do not form any compounds, whereas krypton does வந்து form KrF2. Radon is a radioactive element. All its isotopes have very short half-lives. Very short half-life. Half-life என்னன்னா அந்த மாலிகுல் வந்து ஆஃப் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறது. அதான் வந்து இப்போ வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வந்து இப்போ அவனுடைய மாஸ் வந்து ஒரு 50 இருக்குது, 50 கேஜி இருக்குது. அது ஆஃப் வந்து 25 கேஜி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதான் வந்து ஆஃப் லைஃப் பீரியட். இதில் ஆஃப் லைஃப் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. உடனே உடனே வந்து நான் வந்து டீகம்போஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கிரிப்டானும் ஜெனானும் தான் வந்து ஒரு அடுத்தது xenon reacts அடுத்த xenoனுடைய காம்பவுண்ட்ஸ் xenonுடைய காம்பவுண்ட்ஸ். அந்த நோபல் கேஸில் xenon மட்டும்தான் வந்து கொஞ்சம் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு ஃப்ளோரினோட. ஏன்னா ஃப்ளோரின் தினத்து பார்த்தோம் இல்லையா, இது வந்து மோஸ்ட் வந்து ஹைலி ரியாக்டிவ். அந்த ஹாலஜன்ஸ்லேயே வந்து இவன் தான் வந்து ஹைலி ரியாக்டிவ் ஹாலஜன் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த ஃப்ளோரின் வந்து ஜெனானோட ரியாக்ட் ஆகி Z10F2, அதே மாதிரி வந்து Z10F4, Z10F6ன்ட்டு விதவிதமான ஃப்ளோரைட் காம்பவுண்ட்ஸ் வந்து ஜெனானோட கொடுக்குது. தே ரெடிலி சப்ளைம் அட் 298 Kelvin. தே டிஃபர் இன் தர் ஆக்ஷன்ஸ் வித் வந்து வாட்டர். வாட்டரோட பார்த்தீங்கன்னா வந்து ஜெனான் F2 வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா ஜெனானு தென் வந்து HF ப்ளஸ் வந்து O2 கொடுக்குது. தென் வந்து அதே மாதிரி xenon F4 வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி இட் வில் கெட் xenon சில்வர் ரியாக்ஷன். அதே மாதிரி Z10F6 வந்து வாட்டரோட ரியாக்ட் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. xenon fluorides react with strong வந்து லூயிஸ் ஆசிட் டு ஃபார்ம் வந்து காம்ப்ளெக்ஸஸ். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாவே அது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரியும். நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ்லாம் படிப்போம். அப்போ அதோடைய இதெல்லாம் புரிஞ்சிடும். மே ஆக்ட் ஆஸ் அ ஃப்ளோரைட் அக்செப்டர் ஃப்ரம் ஃப்ளோரைட் அயான் டோனார்ஸ் டு ஃபார்ம் வந்து fluorogenate anions. ZTO3 can be prepared by the hydrolysis of ZTF6. உங்களுக்கு வந்து ZTF6 கிடைச்சது இல்லையா, அதுவே வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணால் யூ சம்டைம்ஸ் வந்து யூல் கெட் வந்து xenon O3. ZTO4 கேன் பி ப்ரிப்பேர்ட். ஸோ அந்த காம்பவுண்ட்லேருந்து கேன் பி ப்ரிப்பேர்ட் பை தி பேரியம் பெரோசெனேட் வித் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஜெனானுடைய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜெனான் காம்பவுண்ட்ஸ். அந்த ஜெனானுடைய காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ZT, அதாவது ZTF2, ZTF4, ZTF6 இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஜெனான் வந்து சென்ட்ரலாக இருந்து அந்த ஃப்ளோரின் வந்து எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாரு. இது வந்து ZTF2, F2 உடையது ஸ்ட்ரக்சர். இது வந்து ZTF4 உடைய ஸ்ட்ரக்சர். நடுவில் ஜெனான் இருக்குது. 4 ஸ்கொயர் பிளானுடைய ஸ்ட்ரக்சர் சைட்ஸ்லாம் வந்து ஃப்ளோரின் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனானு 1 2 3 4 5 6 ZTF6 இது ஸ்ட்ரக்சர். இது பார்த்தீங்கன்னா ZTF5, ZEOF5 இந்த காம்பவுண்ட், ZTOF4 அந்த காம்பவுண்ட். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ZTO3. இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஜெனானுடைய காம்பவுண்ட்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். ஹலோ ஹலோ மரியம். நெக்ஸ்ட் வில் டிஸ்கஸ். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இது வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸுடைய ஃபஸ்ட்டு நம்ம 3 பார்த்தோம், 13, 14, 15 அப்படின்ட்டு. நேற்று நம்ம வந்து அடுத்த 2வது பார்ட்டில் வந்து 16, 17, 18 பார்த்தோம். 16,
16, 17, 18 அப்படின்ட்டு மூணுடைய பாட்டு வந்து பார்த்தோம். மூணுடைய பாட்டு வந்து பார்த்தோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு வந்து எடுத்து போய் கிளாஸ்ல कमल भाई कमल भाई सुख दे तो क्लास हो मेरे फोन में क्लास रख लो सुख दे तो मरिया Yes, ma'am. हेलो Yes, ma'am. கொஞ்சம் வில் டூ தி கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பரோடது வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கம்பைன் பண்ணிட்டேன். 2 சாப்டர் இருக்கு இல்லையா? பி பிளாக்கு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்கும், பி பிளாக் வந்து பி பிளாக் அண்ட் வந்து காம்பவுண்ட்ஸ். ஸோ அந்த 2 வந்து கம்பைன் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து என்னென்ன கேட்டிருக்கானோ அது எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வில் சி தி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம். அதில் வந்து என்னென்ன வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அது அதில் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்ஸும் நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு இது நோட்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் அது வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹலோ
மேம் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாமா கொஞ்சம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ல பி பிளாக் 2 சாப்டரோட சேர்த்தே நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே தான், பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இப்போ எந்த கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க நீங்க. இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. எலிமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு 16 ஆர் 5. இவர உங்களுக்கு 16th குரூப் எலிமெண்ட் எது நேற்று டிஸ்கஸ் பண்ணோமே 16th குரூப் கேல்குலேஷன் கால்கோஜன் வந்து இன்னொன்று பேர் என்ன? ஆக்சிஜன் ஃபேமிலி இல்லையா? ஆக்சிஜன் ஃபேமிலி தான் வந்து கால்கோஜன். ஓகே, வெரி குட். அண்டர் ஆர்டினரி கண்டிஷன் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் ஆஸ் எ டேஷ் கேஸ். ஆர்டினரி கண்டிஷனாக இப்போ ஏரில் வந்து எப்படி இருக்கு ஆக்சிஜனு? டை ஆக்சிஜனாக இருக்கா, ஓசோனாக இருக்கா, இல்லை டை அட்டாமிக்காக இருக்கா? டயட்டாமிக். கரெக்ட், வெரி குட். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா டை அட்டாமிக்கு. அடுத்த நெக்ஸ்ட் பாதி. நெக்ஸ்ட் இப்போ நேற்று படித்தனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இல்லையா? இதனால கால்கோஜன். ஸோ கால்கோஜன் இது வந்து டயட்டாமிக். அடுத்து இங்கே பாருங்க, என்ன இந்த கொஸ்டின் பாருங்க. த கெமிஸ்ட்ரி டீச்சர் வாஸ் எக்ஸ்பிளைனிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2 ஹைட்ரேட்ஸ் ஆஃப் சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். சல்ஃபருடைய ஹைட்ரேட்ஸ் தான் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு. வாட்டருடைய ஆக்சிஜன் ஹைட்ரேட் தான் வந்து H2O வாட்டர். இப்போ 2 ஹைட்ரேட்ஸை வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் வாட்டர் ஆர் ஹேவிங் சேம் ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட்ஸ் பட் டிஃப்ரெண்ட் பாண்ட் ஆங்கிள். ஸோ நம்ம வாட்டருக்கு ஆல்ரெடி வந்து பாண்ட் ஆங்கிள் தெரியும் இல்லையா? H2S have indefinite volume while H2O has definite volume. ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து கேஸா லிக்விடாமா? அது வாட்டர் வந்து லிக்விட். அப்போ அதுக்கு வால்யூம் இருக்குது, டெஃபினட் வால்யூம் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து ஒரு கேஸ், அதுக்கு வால்யூம் இருக்காது. அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடு cannot be placed in ஓப்பன் கண்டெய்னர். ஓப்பன் கண்டெய்னரில் வைக்க முடியாது. ஆனால் வாட்டர் நம்ம என்ன பண்ணலாம், கண்டெய்னரில் வைக்க முடியும். ஸோ ஆனால் 2 பேரும் என்னது ஹைட்ரேட்ஸ். ஹைட்ரேட்ஸ் ஆஃப் வந்து ஆக்சிஜனும் சல்ஃபர். இப்போ கொஸ்டின் கேளு. ரைட் தி ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் இன் H2S அண்ட் வந்து H2O. இதோடைய ஹைப்ரிடைசேஷன் வந்து எழுத சொல்கிறாங்க. எப்படி எழுதுவீங்க? என்ன வரும் இதுக்கு ஹைப்ரிடைசேஷனு? ரைட் தி ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் வந்து இன் H2S அண்ட் வந்து O2. ஹைப்ரிடைசேஷன் வந்து sp2. sp2னா ஆக்சிஜனுக்கு வந்து S ஆர்பிட்டலும் P2 ஆர்பிட்டலும் வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு என்னவா வருதுன்னா sp2 வந்து ஹைப்ரிடைசேஷன் ஆகுது. அது வந்து sp2. இதுக்கு என்ன வரும்னா ஹைப்ரிடைசேஷன் sp2. வாட் ஆர் தி ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் H2S அண்ட் வாட்டர்? ஸோ வாட்டர் என்ன ஸ்டேட்டில் இருக்கு? இந்த ஸ்டேட்டில் இருக்கு, லிக்விட். அவ்வளோதான். ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ், எஸ் வந்து கேஸ், Yes. ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து கேஸ். இந்த கொஸ்டின் தான் வந்திருக்கு. அடுத்தது வேற என்ன வந்து இங்கே பாருங்க. டியூ டு டேஷ் நைட்ரஜன் டஸ் நாட் ஃபார்ம் பென்டாஹாலைட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் வந்து சல்ஃபர் வந்து மோர் தென் 3 வேலன்சி காமிக்குது, 3 4 5 6 அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் வேலன்சி காமிக்குது. எதனால்? வாட்ஸ் த ரீசன் ஃபார் தட்? அவங்களுக்கு என்ன இருந்தது? அவங்களுக்கு absence of d ஆர்பிட்டலா, CsClO2, பேராமேக்னெட்டிக்கா, டயமேக்னெட்டிக்கா, N2O5. இப்போ சல்ஃபருக்கு நம்ம என்ன பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து ஆக்டேட்காக வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து சல்ஃபர் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டமோட சேர்த்துக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து ஆக்டேட் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து தேவை ஆக்டேட் ஆகிறதுக்கு. அதுக்காக வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து தேவைக்காக இது என்ன பண்ணிருக்கு, ஹைட்ரஜனோடு சேர்ந்து தன்னுடைய ஃபுல்ஃபில்லை பண்ணினே இருக்கு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து வேறு காம்பவுண்ட்ஸ்லலாம் வந்து இது வந்து S4
ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4 +5 +6 எல்லாம் வந்து காமிச்சிருக்கு. அப்போ எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்ட்டு நேற்று என்ன பார்த்தோம் ரீசனு இவங்களுக்கெல்லாம் வந்து absence of d orbital. வெரி குட் மாஷால்லா, வெரி குட் வெரி குட். அவங்களுக்கு வந்து என்ன இருந்ததுன்னா டி ஆர்பிட்டல்ஸ் வந்து இருந்தது. இல்லை நம்ம வந்து ஆக்சிஜனுக்கு இல்லை. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல குரூப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்சிஜன் வந்து இது மாதிரியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பேலன்ஸ் எல்லாம் இல்லை. இவங்க இந்த எலிமெண்ட்க்கு ஆக்சிஜனுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்க்கு மட்டும்தான் வந்து இது மாதிரி வந்து டி ஆர்பிட்டல்ஸ் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கனால தே ஆர் ஃபார்மிங் தி கோவலன் பாண்ட். ஸோ அது இப்போ வந்து நைட்ரஜன் வந்து பென்டா ஹாலட் கொடுக்கல. நைட்ரஜனுக்கு +5 வேலன்சி இல்லை. ஏன் அவனுக்கு வந்து என்ன இல்லை டி ஆர்பிட்டலில். இப்போ வந்து நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் வந்து 7 எப்படி பிரிக்கலாம் 2,5 2,5 இல்லைன்னா 1s2 2s2 2p என்ன வரும் 3 இல்லை அவங்களுக்கு இப்போ இதில் இருக்கா டி ஆர்பிட்டல் இல்லை. 3க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு டி ஆர்பிட்டலே வரும் இல்லையா. அப்போ இல்லாத போது நம்ம வந்து அதுக்காக நம்ம என்ன எழுதணும்னா ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். கொஞ்சம் வந்து நம்ம படித்தது வந்து கொஞ்சம் கொண்டு வரணும். ஏன்னா நைட்ரஜனோ பி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் இருந்தால் கூட இவன் நம்ம மற்ற அந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் நிறைய இப்போ சல்ஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா SF6 SF5 இது மாதிரியெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹேலட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அதே பி பிளாக்ல எலிமெண்ட்ஸ் இருக்கிற நைட்ரஜன் வந்து நாட் ஏபிள் டு ஃபார்ம். ரீசன் என்னென்னா தே டோன்ட் ஹாவ் டி ஆர்பிட்டல்ஸ், அதான் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். In the gaseous state, nitric oxide is dash, but in the liquid state, it is. இப்போ என்ன வரும் உங்களுக்கு நைட்ரிக் ஆசிட் அதாவது NO2 இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வரும் CaOCl2. இது எதுவுமே சம்மந்தமே இல்லை. பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா N2O5. ஸோ என்ன சொல்ல இதுக்கு பேராமேக்னெட்டிக்னா என்ன சொன்ன வாட் த மீனிங் ஆஃப் பேராமேக்னெட்டிக்? unpaired electrons. வெரி குட். அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். டயாமேக்னெட்டிக்னா Paired electrons. எல்லாமே வந்து பேடாக இருக்கும், அது டயாமேக்னெட். இப்போ வந்து நைட்ரிக் ஆக்சைடு வந்து என்னவா இருக்குன்னா பேராமேக்னெட்டிக்காக இருக்கு. இது வந்து டயாமேக்னெட்டிக்காக இருக்கு. அடுத்தது சரி வந்து வேற எதுவும் வெறும் பாருங்க 2 மார்க்ஸ் இவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து வேற என்ன கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க. இப்போ வந்து கார்பனும் உங்களுக்கு என்னது கார்பன் எந்த ஃபேமிலி இருந்தது பி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான். 2 students Prakar and Pragati were discussing the allotropies of carbon. Allotropy என்ன? What's the meaning of allotropy? And same elements, ஆனா different Differ in different properties. எந்த ப்ராப்பர்ட்டிஸு ஃபிசிக்கலா கெமிக்கலா? கார்பன் என்ன சொன்னேன் நான் டைமண்ட்குள்ளே இருக்கிறது ஃபுல் கிராஃபைட்டும் கார்பன் தான். உள்ளே எல்லாம் உள்ளே பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேடப் ஆஃப் கார்பன் ஆட்டம் தான். டைமண்ட்டும் கிராஃபைட்லையும் உள்ளே பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து கார்பன் ஆட்டம் தான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே கார்பன் ஆட்டம் தான். ஆனால் இவங்க வந்து என்ன இருக்குது அவங்களுடைய பிஹேவியர் வந்து மாறி இருக்கு. எதில் பிஹேவியர் மாறி இருக்கு ஃபிசிக்கல்லையா கெமிக்கல்லையா? Physical ma'am, physical வெரி chemical. குட். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேமாக தான் இருக்குது. ஏன்னா கார்பன் தானே. இவனும் வந்து ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும், இவனும் ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேமாக இருக்குது, ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபிசிக்கல்னால் என்ன வரும் உங்களுக்கு கலரு, பாய்லிங் பாயிண்ட்டு, ஷைனிங்கு அதுதான் வரும் இல்லையா. இப்போ டைமண்ட் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது, கிராஃபைட் வந்து இது ஷைனிங் இல்லாமல் இருக்குது. இது வந்து கிராஃபைட் வந்து குட் கண்டக்டராக இருக்குது, இது வந்து எலக்ட்ரிசிட்டி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்குது. ஆனால் இது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பிளாக்காக இருக்குது, இது ஒயிட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஃபிசிக்கலாக மேல் தோட்டத்தில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம், கலர் பார்க்கலாம், அது மாதிரி தான் பார்த்தா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அலோட்ராபினா டிஃபர் இன் தர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சேம் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே கொஸ்டின் பாருங்கள். Prakar asked Pragati
why one allotropy of carbon is very hard to use to make jewelry. எந்த வரும், எந்த allotropy வரும் கார்பனுடையது ஜுவல்லரி மேக் பண்ண? எந்த allotropy வருமா? டைமண்ட். வெரி குட், டைமண்ட் இல்லையா? டைமண்ட் அந்த அதை தான் வந்து அவர் வந்து இன்டைரக்டாக வந்து சொல்கிறாரு, ஒரு அலோட்ராப்பி வந்து ஹார்டாக இருக்குது ஜுவல் மேக் பண்ணதுக்குன்னு. மீன்வைல் பிரகதி டோல்ட் பிரகார் தட் அதர் அலோட்ராப்பி ஆஃப் கார்பன் இஸ் குட் கண்டக்டர். இதுக்கு எந்த ஆன்சர் வரும்? குட் கண்டக்டர் எது? கிராஃபைட். வெரி குட், கிராஃபைட். அண்ட் யூஸ் டு மேக் பென்சில். ஸோ நம்மளுக்கு க்ளூவும் கொடுக்குறாங்க, அது வந்து பென்சிலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கிராஃபைட். இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஒய் ஒன் அலோட்ராப்பி இஸ் கண்டக்டர் அதர் இஸ் நாட். என்ன ரீசனாக இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து கண்டக்டர்னாவே குட் கண்டக்டர்னு மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கரண்டே இல்லையா கண்டக்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ அயான்ஸ், மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் தான் வந்து கண்டக்டர்ஸ். இப்போ கிராஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்கு, ஒரு எலக்ட்ரான் வந்து ஒன் எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு கிராஃபைட்டுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து கம்பைன் பண்ணாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு கார்பன் ஆட்டம்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் வந்து சேர்ந்து கரண்ட், அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் இல்லையா? ஸோ அது கண்டக்டிவிட்டிக்கு வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கிராஃபைட்டில் இருக்குது. ஆனால் டைமண்டில் பார்த்தோன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் வந்து கரெக்டாக ஷேராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கார்பனில் இருக்கிற கார்பனுக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் கார்பன் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 எப்படி பிரிக்கலாம்? 2,4 இல்லையா? அப்போது கார்பனை சுற்றி வந்து அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா? 4 எலக்ட்ரான்ஸில் எல்லா எலக்ட்ரான்ஸ் வந்து கரெக்டாக வந்து கார்பனோட சேர்ந்துருக்கும். இதில் கிராஃபைட்டில், இதில் டைமண்டில். ஆனால் இந்த கார்பனில், இந்த கிராஃபைட்டில் 3 கார்பன் தான் வந்து சேர்ந்துருக்கும். ஒரு எலக்ட்ரான் வந்து இவனுடைய சென்ட்ரல் ஆட்டமுடைய எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும், வேறு கார்பனோட கம்பைன் பண்ணாமல் ஸ்ட்ரக்சரே வந்து மாற்றிருக்கும். அப்போது ஒய் ஒன் அலோட்ராப் இஸ் கண்டக்டர் அதர் இஸ் நாட். இந்த ரீசன் என்ன சொல்லுவோன்னா, பிகாஸ் தட் இஸ் கிராஃபைட் வந்து இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் வந்து கிராஃபைட்டில் இருக்கனால தான் வந்து இது கண்டக்டர் இருக்குது. நேம் தி அலோட்ராப்பி யூஸ் டு மேக் பென்சில். எந்த அலோட்ராப்பி? கிராஃபைட். அவ்வளோதான். இது மாதிரி அந்த லெசனே கொஞ்சம் வந்து அது ரிலேட்டடாகவே பார்த்தா நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நேற்று நான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? வாட் இஸ் த காஸ் ஆஃப் அனோமாலியஸ் பிஹேவியர் ஆஃப் டாப் எலிமெண்ட் இன் ஈச் குரூப் ஆஃப் தி பி பிளாக் எலிமெண்ட்ஸ்? அப்படின்னா என்ன மீனிங்? என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? இந்த கொஸ்டினோட மீனிங் என்ன? என்னமா மீனிங் இது? வாட் இஸ் த காஸ் ஆஃப் anomalous behavior of top element in each group of the p block elements? பி பிளாக்ஸ் எலிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தானே சொல்றாங்க ஒவ்வொரு குரூப். ஆமா, ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்கிற பி பிளாக்ல இருக்கிற ஒரு ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? எங்கேருந்து பி பிளாக் ஸ்டார்ட் ஆகுது? 13லேருந்து 18 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், நீங்கள் சொன்ன கரெக்டு, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. என்ன ரீசன்? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாமே. இப்போ நேற்று பார்த்தோம் இல்லையா, ஆக்சிஜன். ஆக்சிஜன் எந்த விதத்தில் வந்து அந்த கீழே இருக்க குரூப்போட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது? பாண்டிங்ல. வெரி குட். ஆக்சிஜனுக்கு என்ன இருந்தது? டபுள் பாண்ட் இருந்தது. அந்த கீழே இருக்க சல்ஃபருக்கு அதுக்கெல்லாம் வந்து பாண்டே இல்லை, சிங்கிள் பாண்டு தான். வேற என்ன? வேற என்ன சொன்னாங்க? ஆக்சிஜன் வந்து கேஸாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து லிக்விட் அது மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து கேஸ். இது மாதிரி வந்து அந்த குரூப்லேயே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. ஆனால் அந்த குரூப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் அனாமலஸ் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணதுக்கு காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? ஒன்று, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இப்போ மேலே இருக்கிற குரூப்பில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்குமா when compared to the down the குரூப்க்கு?
டவுன் தி குரூப் வந்து என்ன ஆகுது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ். நம்ம இன்க்ரீஸ் ஆகுது. வெரி குட். இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போது இப்போ ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் இப்போ கேல்கோஜன் ஃபேமிலியில் ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு, அது கீழே வந்து சல்ஃபர் அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லையா? என்ன அந்த குரூப்பில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்? ஆக்சிஜனு, சல்ஃபரு, அப்புறமா என்ன பார்த்தோம்? சிலிக் டெலூரியம், அடுத்தது பொலோனியம், வேற என்ன செலினியம், அந்த பார்த்தோம். அந்த அந்த குரூப்பில் பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன சொல்ல வந்தேன் நான்? ஆ சைஸ் வந்து என்ன இருக்கும்? அந்த பி பிளாக் எலிமெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சைஸ் வந்து சின்னதா இருக்குமா? பெருசா இருக்குமா? அந்த கம்பேர் பண்ண கீழ இருக்கிற எலிமெண்ட்டோட. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்லலாம்? புரியுதாம்மா? இப்ப நம்ம இப்ப ஆக்ஸிஜனோட குரூப் எடுத்துக்கிறோம். இப்ப ஆக்ஸிஜனோட ஆட்டமோட சைஸ் வந்து சின்னதா இருக்குமா? பெருசா இருக்குமா? கீழ இருக்க குரூப்ப விட? ஹலோ? மேம் பெருசா ஹலோ? தான் இருக்கும். எப்படிடா? டவுன் தி குரூப் நம்ம என்ன சொன்னோம்? அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு நம்ம ஆல்ரெடி ஜெனரல்லே படிச்சிருக்கோம்ல. இப்போ ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு, அது கீழே சல்ஃபர், அடுத்தது வந்து இப்போ இந்த டெலூரியம், செலீனியம், டெலூரியம் அப்படின்னு. அப்போ அட்டாமிக் நம்பர் நம்ம எப்படி பார்த்தோம் நேற்று? ஃபுல்லாக வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது அட்டாமிக் நம்பரு. அப்போ சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆக்சிஜன் வந்து ஸ்டார்டிங், அப்போ அந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ என்னென்ன ரீசன் நம்ம கொடுக்க போகிறோம்னா, அந்த பி பிளாக் எலிமெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து இந்த சைஸ் சின்னதாக இருக்குது, ஸ்மாலர் இன் சைஸ். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? சைஸ் சின்னதாக இருந்தா? அதிகமா இருக்கு மேம். வெரி குட். ஹையர் வந்து அயனைசேஷன் என்தால்பி. அடுத்தது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டு அட்ராக்ட் தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமா சைஸ் இருக்கு மேம். அதிகமா வெரி குட். அது வந்து இந்த 4 பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, ரீசன்ஸ் கேட்குறேன் இல்லையா? எவ்வளோ மார்க் இதுக்கு? 3 மார்க். ஸோ நீங்கள் என்ன எழுதணும்? வாட் ஆர் தி காசஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன், நீங்கள் வந்து நம்ம ஆக்சிஜனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன், சல்ஃபர் அது படித்தோம் இல்லையா? இதில் சைஸ் வந்து ஏன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்ல அந்த குரூப்பில் வந்து டவுன் தி குரூப்பு அட்டாமிக் நம்பர் வாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு டைமும் வந்து என்ன ஆகுது? ஒரு ஒரு ரிங் வந்து ஆட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு சைஸ் வந்து கீழே போக போக சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஸ்டார்டிங் என்ன இருக்குது? ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து சல்ஃபர் இருக்கு இல்லையா? அதோட வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சல்ஃபருக்கு கீழே வந்து டெலூரியம் இருக்கு. அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ போக போக வந்து சைஸ் வந்து பெருசாகிட்டு தான் இருக்குது. அப்போது ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஆக்சிஜனுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஒன்று அது ஒன்று. அடுத்தது பார்த்தா சைஸ் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாக இருந்தாவே அயனைசேஷன் எனர்ஜி வந்து என்ன இருக்கும்? அதிகமாகும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜின்னு என்னது? வாட் யூ மீன் பை அயனைசேஷன் என்தால்பி? எனர்ஜி ஏன் எலக்ட்ரான். ஏன் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்குது? மேம் நியூக்ளியஸோட பேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் மேம். வெரி குட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கனால நியூக்ளியஸ் நடுவில் வந்து என்ன இருக்குது? புரோட்டான் ப்ளஸ் இருக்குது. ஓ எலக்ட்ரான்ஸ் வந்து கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 8, அதுக்கு வந்து எத்தனை? 2 ரிங் தான் இருக்குது. 2, வந்து 6. அப்போது 2 ரிங் வந்து ரொம்ப வந்து நியூக்ளியஸ்க்கு க்ளோஸராக இருக்கும். இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணுறது. அயனைசேஷன் என்தால்பின்னு எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். அப்போ நம்ம வந்து நிறைய வந்து எனர்ஜி செலவு பண்ண தான் அந்த ஆட்டம்லேருந்து இருக்கிற எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணும். சைஸ் சின்னதாக இருக்கனால அயனைசேஷன் என்தால்பி வந்து ஹையராக இருக்குது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா டு அட்ராக்ட் தி ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டு அட்ராக்ட் தி ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும்? இதுக்கு வந்து ஹை இருக்கும். ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது. நம்ம பார்த்தல குளோரின் ஹாலஜன்ஸில் வந்து ஃப்ளோரினுக்கு வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது வென் கம்பேர்ட் டு தி குளோரின். அடுத்தது அப்போ நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம்? ஆக்சிஜனுக்கு வந்து டி ஆர்பிட்டல் இருக்கா? வேக்கன்ட் டி ஆர்பிட்டல் இருக்கா? நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோமே. ஆக்சிஜன் ஆட்டம்க்கு டி வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கா? இருக்கா இல்லையாம்மா? ஹலோ?
இருக்கு மேம். இப்படி எங்க இருக்கும் பாருங்க. ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? 8. 8 இருக்கும்போது எப்படி பிரிப்பீங்க? 1s2, 2s2, 2p4. எங்க இருக்கு இதுக்கு அதே இதுதான் மேம். ஆ எஸ் மேம். சல்ஃபருக்கு வந்து 16 இருக்கு. 16 எப்படி பிரிக்கலாம்? 1s2, 2s2, 2p6, 3s2, 3p எவ்வளோ 10, 12, 4. இப்போ இவனுக்கு இருக்கு. ஏன்னா தேர்ட் லெவலுக்கு போயிட்டான் இல்லையா? தேர்ட் லெவல் 3D இருக்கு இல்லையா நம்மளுக்கு? ஸோ உங்களுக்கு வந்து மோர் ஓவர் வந்து அந்த பி பிளாக் எலிமெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கெல்லாம் வந்து வேக்கன்ட் வந்து டி ஆர்பிட்டல் இல்ல. ஸோ அந்த இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதே மாரி ஃப்ளோரின் எடுத்துக்கோங்க. ஃப்ளோரின் ஹாலஜன்ஸ்ல ஃப்ளோரின் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இல்லையா? இது அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 9. ஸோ 9 எப்படி பிரிக்கலாம்? 1s2, 2s2, 2p5. அப்போ இவனுக்கும் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல். ஸோ இது மாரி வந்து 4 ரீசன் சொல்லும். ஒண்ணு ஸ்மால் அட்டாமிக் சைஸு, ஒண்ணு வந்து ஹை அயனைசேஷன் என்தால்பி, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். சொல்லுங்க பாப்போம் என்னென்ன வரும் உங்களுக்கு? ஸ்மாலர் இன் சைஸு, தென் வந்து ஹையர் ஹையர் அயனைசேஷன் என்தால்பி, 3வது ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் வந்து டி ஆர்பிட்டல். ஸோ இது 4 தான் வந்து அவங்களுடைய டிஃப்ரெண்ட்டான பிஹேவியருக்கு காரணம். என்னென்ன சொல்லுங்க பாப்போம் ரீசனு? வாட் ஆர் தி 4 காசஸ்? ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்மால் இன் சைஸ், செகண்டு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அடுத்து ஹை அயனைசேஷன் என்தால்பி, ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். சொல்லுங்க பாப்போம் என்னென்ன ரீசனு? மரியம்? Small in size, ஸ்மால் சைஸு, நெக்ஸ்ட்டு high electronegativity, ஹை high எலக்ட்ரோ ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அடுத்தது high ionization enthalpy, ஹை அயனைசேஷன் அயனைசேஷன் என்தால்பி ஆர் எனர்ஜி, அடுத்தது absence of d orbital. வெரி குட். அவ்வளோதான். இதான் அந்த ஆன்சர். இப்போ கமாண்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் அயானிக் ஆர் கோவலண்ட் ஆஃப் தி ஹைட்ரைட்ஸ் ஆஃப் பி பிளாக் எலிமெண்ட். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து ஹைட்ரைட் ஃபார்ம் பண்ணுது. நேற்று நம்ம பார்த்தோம் ஆக்சிஜன் ஃபேமிலியுடைய சல்ஃபர் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு இது மாதிரி ஃபார்ம் பண்ணுது. ஆக்சிஜன் வந்து வாட்டராக ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதோடைய ஹைட்ரைட்ஸில் இருக்கிறது பாண்ட் வந்து அயானிக்கா கோவலண்ட்டா அப்படின்ட்டு அதை பற்றி வந்து சொல்லுங்கன்றா. கமாண்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி ஹைட்ரைட்ஸ் ஆஃப் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸுடைய என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம்? அயானிக்கா இருக்கலாமா? கோவலண்ட் ஹைட்ரேட்ஸா இருக்கலாமா? அயானிக்னா கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அயான்ஸா மாறுறது. இப்போ சோடியம் குளோரைடு வந்து அயானிக் காம்பவுண்ட், Na+Cl-. ஏன்னா சோடியம்க்கு தேவையில்லாத ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணால ப்ளஸ் ஆச்சு, குளோரின் வந்து அது கெயின் பண்ணால மைனஸ் ஆச்சு. மற்றபடி வந்து இது மாதிரி வந்து அயானிக் காம்பவுண்டா இல்லை வந்து கோவலண்ட் காம்பவுண்ட். கோவலண்ட்னா ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இவனால் வந்து கொடுத்தோன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறாங்க, 2 H2 இருக்கு இல்லையா, இவன் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான்னா இந்த ஹைட்ரஜன் வந்து இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, தன்னோட எலக்ட்ரானை சென்டரில் கொண்டு வந்துடுறாங்க. சென்டராக கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் சென்டராக கொண்டு வந்துட்டு இப்படி பார்க்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கு டப்ளெட் வந்துடுச்சு. இந்த சைட் பார்க்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கு டப்ளெட் வந்து. ஸோ பொதுவாக போட்ட பிறகு அவங்களுடைய பாண்டு ஷேரிங், ஈக்குவல் ஷேரிங் பண்ணுறது தான் வந்து கோவலன்ட் பாண்ட். ஸோ கோவலன்ட் பாண்ட்னா ஈக்குவல் ஷேரிங். ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தான் அந்த கோவலன்ட் பாண்ட். இப்போ என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. என்னன்ட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னவாம்மா சொல்லுவீங்க? In P block elements, first member of each group has 4 orbitals. ஒன்று பார்த்து அந்த குரூப்பில் இருக்கு. நாம் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்குது? எஸ் ஆர்பிட்டல் ஒன்று இருக்குது. அதாவது அவங்களுடைய அந்த 2s வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சல்ஃபரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2s ஆர்பிட்டல் ஒன்று இருக்குது.
பி ஆர்பிட்டல் வந்து 2 வந்து 3 வந்து பி ஆர்பிட்டல் இருக்கு. பி வந்து 3 3 இல்லையா? பி ஆர்பிட்டல் பிஎக்ஸ் பிஒய் பிசெட் இல்லையா? எஸ் வந்து 1 எஸ் இருக்கு. ஸோ 2 எஸ்ஸும் 2 பி மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 4 ஆர்பிட்டல்ஸ் தான் இருக்கு இந்த வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல்னா இது 2p6 இருக்கு. இதுதான் செகண்ட் ரிங் இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க ஒன் செகண்ட். பார்த்தீங்க இப்போ நான் வந்து will do the நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னா இன் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் பார்த்தோம் இல்லையா? ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் 8. ஸோ அது பண்ண 1s2 2s2 2p4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டல் வந்து 2s ஆர்பிட்டல் ஒன்று தான் எப்போவுமே. பி ஆர்பிட்டல் வந்து 3 இருக்கும். பிஎக்ஸ் பிஒய்செட். ஸோ வந்து 2p. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 4 ஆர்பிட்டல்ஸ். இதெல்லாம் வந்து எத்தனை இருக்கு? டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 4 வந்து ஆர்பிட்டல்ஸ். In p block elements, first member of each group has 4 orbitals. ஒன்று வந்து 2sம் ஒன்று வந்து 3 வந்து 2p orbitals in their valence shell. இப்போ இது valence shell? இதுதான் வந்து அது அவங்களுடைய valence shell. These elements show a maximum வந்து covalency of 4, while other members of the same group different group show a maximum covalency beyond 4 டியூ டு தி அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கன்ட் டி ஆர்பிட்டல். இதான் நம்ம சொன்னோம் இல்லையா? ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணி தன்னோட ஆக்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணிக்குது. ஆனால் அந்த குரூப்பில் இருக்கிற கீழே சல்ஃபர் இருக்கட்டும், இது டெலூரியமு, செலீனியமு, இந்த எலிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் இருக்கனால தேர் ஏபிள் டு ஃபார்ம் வந்து தே வில் ஏபிள் டு வந்து லூஸ் தர் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணி SF6 SF5 இது மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? இதை நான் உங்களுக்கு நோட்ஸாக வந்து அனுப்புகிறேன் நான். நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து பாருங்க. இப்போ சொல்லுங்க பாப்பா என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. இது சூஸில் எதுவுமே வரல. நாளைக்கு வந்து நான் அந்த 3 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. இந்த ஃபுல்லாக வந்து பி பிளாக் எலிமெண்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இது சொல்லுங்க பார்ப்போம். வாட் ஆர் தி ஹைபிரிடைசேஷன் ஆஃப் இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். எலிமெண்ட்ஸ் பிலாங்கிங் குரூப் 16 ஆர் கால்ட் என்ன ஒரு டேஷ் இதுக்கு? Chalcogen. Under ordinary condition, oxygen exists as a dash diatomic. அடுத்தது what are the hybridizations of இதுக்கு என்ன ஆன்சர்? நெக்ஸ்ட்டுக்கு சொல்லுங்க பார்ப்போம். Write the hybridization states of central atom in H2S and H2O. என்ன ஹைபிரிடைசேஷன் இதுக்கு? எந்தெந்த ஆர்பிட்டல்ஸ் இருக்குது? ஹைபிரிடைசேஷன் என்னது? மிக்சிங் ஆஃப் தி ஆர்பிட்டல். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆக்சிஜன் கிட்ட 2 எஸ் ஆர்பிட்டலும் பி ஆர்பிட்டல் தான் இருக்கு இல்லையா? அப்போ ஹைபிரிடைசேஷனாக எழுதணும் sp
என்ன எழுதிங்க ஆன்சரு? என்ன ஹைபிரிடைசேஷன் எழுதிங்க? sp2. அவ்வளோதான். அடுத்தது அண்டர் ஆர்டினரி கண்டிஷன் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் as டேஷ். சரி டயாட்டாமிக். இது வந்து நம்ம என்ன சொன்னோம்? கால்கோஜன். இது வந்து டயாட்டாமிக். அடுத்து நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து சொல்லுங்க. இதுக்கு வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் இன் H2S and H2O? என்னென்ன ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆகுது? எஸ்ஸும் எஸ் அண்ட் P2. P2. வெரி குட். என்ன ஸ்டேட் இருக்கு? H2S என்ன ஸ்டேட்? H2O என்ன ஸ்டேட்? H2S gas, H2O liquid. ஆ H2S gas, H2O liquid. இது கேஸ், இது லிக்விட். அடுத்தது நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் டியூ டு டேஷ் நைட்ரஜன் டஸ் நாட் ஃபார்ம் பென்டாஹாலைட்ஸ். என்ன ரீசனு? ஏன் நைட்ரஜனால என்ன NF6 அதை மாதிரிலாம் NF5 ஃபார்ம் பண்ண முடியல? கேட்க என்ன வாட் த ரீசனு? Absence of d orbital. Very good. Absence of d orbital. In the gaseous state, nitric oxide is dash, but in liquid state it is என்னவா இருக்கு? Paramagnetic. Paramagnetic, diamagnetic. Very good. Next. இதை சொல்லுங்க பார்ப்போம். இங்க சொல்லுங்க. Which one allotropy is conductor and other is not? ஏன் why one allotropy மட்டும் கண்டக்டரா இருக்கு, other is not? என்ன ரீசன்? என்னவா இருக்கும் ரீசனு? Why one allotropy is conductor and other is not? நம் கார்பன் இது கிராஃபைட்டோட கார்பன் 3 தான் நம்ம பாண்ட்ல இருக்கு. ஒன்னு வந்து எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கலாம். எதுக்கு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு? கிராஃபைட். அதுதான் வந்து கண்டக்டர் ஆகிறதுக்கு காரணமே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கிராஃபைட் ஹேஸ் கண்டெயின் வந்து ஒன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். தட் இஸ் த ரீசன் ஃபார் வந்து கண்டக்டிவிட்டி. அடுத்தது அது நேம் தி அலோட்ராபி யூஸ் டு மேக் பென்சில். கிராஃபைட். அவ்வளோ. நெக்ஸ்ட் இதுக்கு சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு what is the cause of anomalous behavior of top element in each group of the p block element? anomalous என்னன்னா டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ்த்துக்கு என்ன காரணம்? வாட்ஸ் த ரீசன்? 4 ரீசன் சொன்னேன். என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். One small size, நெக்ஸ்ட் high ionization power, நெக்ஸ்ட் high electronegativity, absence of d orbital. absence of d orbital. bracket drb, absence of drb. Very good. அது 4. comment on the nature of the hydrides of p block elements. என்ன ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணுது இது? கோவலண்ட் அயானிக் ஹைட்ரேடா?
Covalent. வெரி குட். தே ஃபார்ம் தி கோவலண்ட் ஹைட்ரைடு. ஸோ அவங்க வந்து எல்லாமே வந்து எல்சிடி இருக்குது. பி பிளாக் எலிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு என்ன இருக்குது, ஈச் குரூப் வந்து 4 பி பிளாக் அந்த கோவலண்ட் கேரக்டர். அதுக்கு என்ன ரீசன் சொன்னோன்னா, ionic and covalent nature of the hydrates can be explained on the basis of the reaction of hydrogen with the element. ஸோ ஹைட்ரேட்ஸ்னாவே கட்டாயமாக ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ எல்லா எலிமெண்ட்ஸ்லேயும் வந்து ஹைட்ரஜனோட சேர்ந்துருக்கு, அப்போ தான் ஹைட்ரேட் சொல்லுவோம். இப்போ H2Sனா அது சல்ஃபருடைய ஹைட்ரைடு. அதே மாதிரி வந்து HFனா ஃப்ளோரின் வந்து ஃப்ளோரினுடைய ஹைட்ரைடு. அப்போ எல்லாத்துலேயும் ஹைட்ரேட் சொல்லும்போது கட்டாயமாக அந்த எலிமெண்ட்டோட ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ சேர்ற எலிமெண்ட்டை பொறுத்து தான் வந்து அது வந்து அயானிக் ஃபார்ம் பண்ணுதா, கோவலன்ட் ஃபார்ம் பண்ணுதா, அதோட பிஹேவ் வந்து நம்ம அதை வச்சு தான் சொல்ல முடியும். அவன் கூட இருக்க ஹைட்ரஜனோட கூட இருக்கான் பாருங்க. இப்போ ஃப்ளோரின் தானே, அவன் வந்து என்னது ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். அவன் என்ன பண்ண, ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைட்ரஜனுடைய ஷேர் பேரை வந்து எடுத்துக்கிட்டு F மைனஸ் ஆகிடுவான், ஹைட்ரஜன் வந்து H ப்ளஸ் ஆகும். ஸோ அயானிக்கா கோவலண்ட்டாக வந்து எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணுறோன்னா, அந்த எலிமெண்ட் வந்து அவன் அந்த ஹைட்ரஜனோட கூட இருக்கிற எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அது அயனிக்கா கோவலண்ட்டா சொல்ல முடியும். On the basis of the reaction of hydrogen with the element, covalent hydrates are formed by the p block elements as hydrogen shows reaction with a similar electronegative element like on the silicon. ஸோ அந்த சேம் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரே மாதிரியே பிஹேவ் பண்ணுது. ஸோ ஹைட்ரேட்ஸ் ஆஃப் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து கோவலண்ட் இன் கேட்டகரி. ஜஸ்ட் வந்து இது ஷேரிங் தான் பண்ணுது, எலக்ட்ரான்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அலோவ் பண்ணுறதில்ல. எலக்ட்ரான் வந்து ஃபுல்லாக இவனுடைய எலக்ட்ரான் ஃபுல்லாக வேறு ஆட்டம் போச்சுன்னா தான் வந்து அயனிக் பாண்டே ஃபார்ம் ஆகும். பட் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து எல்லா எலிமெண்ட் கிட்டையும் வந்து பிஹேவ் எப்படி பண்ணுதா, ஜஸ்ட் ஷேரிங், ஈக்குவல் ஷேராக வந்து ஷேரை பண்ணி ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணி தன்னுடைய கோவலண்ட் கேரக்டர் வந்து கோவலண்ட் கேரக்டரோட பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனு, ஃப்ளோரின். ஸோ இவன் பாட்டிலேருந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்றான், இவனோட பாட்டிலேருந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணுறேன். இதுதான் வந்து ஈக்குவல் ஷேராக பண்ணுறது தான் வந்து கோவலண்ட் பாண்ட். ஸோ எந்த ஆட்டம் கூட சேர்றானோ அந்த ஆட்டமோட வந்து ஈக்குவலாக வந்து ஷேரிங் பண்ணி தன்னுடைய பாண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி. இங்கே பாருங்க, இப்போ ஆக்சிஜன் வாட்டர் எடுத்துக்கோங்க. H2Oல என்ன பண்ண, ஆக்சிஜனோடைய ஒரு எலக்ட்ரானு, ஹைட்ரஜன் வந்து இங்கே ஹைட்ரஜன் தண்டு ஒரு எலக்ட்ரானு, இன்னொன்று ஹைட்ரஜன் தண்டு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு இது மாதிரி வந்து ஈக்குவல் ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ பி பிளாக்ல எலிமெண்ட்ஸ் இருக்கிறது வந்து பாண்ட் வந்து கோவலண்ட் பாண்ட். ஓகேம்மா மரியம்? Yes, ma'am. ஓகேம்மா, யூ கேன் லீவ் தி கிளாஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த 3 கொஸ்டின் பேப்பர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நாளைக்கு இருக்குது உங்களுக்கு கிளாஸு. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம 3 கொஸ்டின் பேப்பர் முடிச்சிட்டோன்னா அந்த லெசன் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு வில் டூ தி நியூ லெசன் ஆன் மண்டே பார்க்கலாம். நாளைக்கு வந்து கொஞ்சம் முடிக்கிற மாதிரியே பார்க்கலாம். ஓகேவா? Yes, ஓரளவு ma'am. நம்மளுக்கு வந்து அந்த லெசனோடவே நம்ம இது பண்ணுறனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. நேற்று படித்ததுலே அதுலேருந்து வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே கொஞ்சம் லெசன் வந்து கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாகிடும். ஓகேவா? Okay, ma'am. Thank you, ma'am. தேங்க்யூ. பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டு, பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது படிச்சோம் இல்லையா, அந்த 2 லெசனுடைய கம்பைன் தான் எடுக்க போகிறேன். தேங்க்யூ மேம்.